மாணவர்களே, இன்று 9ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 6 இடைக்காலம் என்ற பாடத்திற்கு 1 மார்க் 2 மார்க் குறிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடு. 1. டேஷ் ஜப்பானின் பூர்வீக மதமாகும். சின்டோ. 2. டேஷ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும். ஆப்ஷன் ஆ டைம் யாஸ். 3. ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி. ஆப்ஷன் ஆ தாரிக். 4. ஹருன் அல் ரஷீத் என்பவர் டேஷின் திறமையான அரசர். ஆப்ஷன் ஆ அப்பாசித்து வம்சம். 5. நிலப்பிரபுத்துவம் டேஷ் மையமாக கொண்டது. ஆப்ஷன் ஆ அண்டி இருத்தலை. அடுத்தது கோடிட்டிடங்களை நிரப்புக. டேஷ் என்பவர்கள் ஜப்பானின் பூர்வீக குடிகள் ஆவர். அயன்ஸ். 2. டேஷ் என்பது ஜப்பானின் முந்தைய பெயராகும். எபிட்டோ. 3. டேஷ் என்பது மெதினாவின் முந்தைய பெயர் ஆகும். மதினாட் முன் நபி. 4. வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய டேஷ் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர். நாடோடி பழங்குடியினர். அடுத்தது 5. உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் 2ஆம் முகமது. அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1க்கு ஆப்ஷன் இ சரியான விடை. 2க்கு ஆப்ஷன் இ சரியான விடை. 3க்கு ஆப்ஷன் இ சரியான விடை. அடுத்து 4க்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை. 5க்கு ஆப்ஷன் இ சரியான விடை. பொறுத்துக. சிகப்பு தலைப்பாகைகள் சு யுவான் சங். அடுத்தது செல்லுக் துருக்கியர்கள் மத்திய ஆசியா. முதல் சோகுனேட் காமகுரா. அடுத்தது பாக்தாத் அரேபிய இரவுகளின் நகரம். அடுத்தது கான்ஸ்டாண்டினோபிள் கைப்பற்றப்படல் 2ஆம் முகமது. அடுத்தது சுருக்கமான விடையளி. 1. சீன பெருஞ்சுவர். பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த சீன பெருஞ்சுவர்னு போட்டிருக்கீங்களா, இதில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து கொண்டனர் அது வரைக்கும் 1. அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு கிழக்கிலிருந்து அதிலிருந்து உருவானது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக பின்னர் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. 3 பாயிண்ட்டாக குறிச்சிருக்கேன், பார்த்து குறிச்சிக்கோங்க. அடுத்தது 2வது சிலுவை போர்களின் தாக்கம் 87 88 பேஜ் நம்பர் 87 மற்றும் 88. இங்கே பாருங்கள், சிலுவை போர்களின் தாக்கம்னு கொடுத்துருக்கா. இதில் ஃபஸ்ட் லைன் ஆரம்பித்து 2ஆவது லைன் இது வரைக்கும் முடிச்சுக்கோங்க. அடுத்ததாக பண்ணை அடிமைகள் அதில் ஆரம்பித்து வெளியேறினர் வரைக்கும் 2வது பாயிண்ட்டு. அதுலேயே அடுத்தது ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி திருப்பிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே தோன்றின வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்ததாக அதே பேரால் சிலுவை அதிலிருந்து நேர்ந்ததாகும் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. இது 2வது கேள்விக்குரிய பதில். 3. இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது. 89 மற்றும் 91. 89 பக்கத்தில் இங்கே பாருங்கள், இந்த முக்கோணம் இருக்கீங்களா, அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் குறிச்சிக்கோங்க. மக்களுடைய அதிலிருந்து தீர்மானிக்கப்பட்டது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு கீழே படத்துக்கு கீழே இப்பூமியில் அதிலிருந்து கருதப்பட்டார் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக நிலப்பிரபுக்கள் அதில் ஆரம்பித்து ஆவர் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்ததாக 4. இடைக்காலத்தில் சமய குருமார்கள் தங்கள் அதிகாரத்தை வலியுறுத்த பயன்படுத்திய 2 கருவிகள் யாவை. பேஜ் நம்பர் 89. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது திருச்சபைன்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸில் எதில் இருந்து முடியாது அது வரைக்கும் 4 குறிச்சிக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.